அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சந்திக்கிறார். அண்மையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய முதலமைச்சரை சந்தித்து வைகோ நலம் விசாரித்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சந்தித்திருக்கிறார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள இல்லத்தில் முதலமைச்சருடன் வைகோ சந்தித்திருக்கிறார். அண்மையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய முதலமைச்சரை சந்தித்து வைகோ நலம் விசாரித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முனாஃப். வணக்கம் முனாஃப், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்கள். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தற்போது சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இல்லத்திற்கு வந்திருக்கிறார். முதலமைச்சரை சந்திப்பதற்காக தற்போது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வந்திருக்கிறார். மரியாதை நியமித்தமான சந்திப்பு என்று கூறிவிட்டு சென்றிருக்கிறார். குறிப்பாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த ஒரு வாரம் காலமாக சென்னை 1000 விளக்கில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். சிகிச்சை பெற்றிருந்த அவர் அரசியல் கட்சி தலைவர்கள் யாரும் சந்திக்க வேண்டாம் என மருத்துவர்கள் தெரிவித்திருந்த நிலையில தொடர்ந்து அவர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பிய பிறகு ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய இல்லத்தில் தொடர்ந்து அரசியல் கட்சி தலைவர்கள் சந்தித்து வருகின்றனர். நேற்றைய தினம் தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், அதே போல முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் சந்தித்தனர். இந்த நிலையில மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ தற்போது அவருடைய கட்சி முக்கிய தலைவர்களுடன் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்திப்பதற்காக ஆழ்வார்பேட்டை இல்லத்திற்கு வந்திருக்கிறார். சற்று நேரத்துக்கு முன்புதான் அவர் முதலமைச்சரை சந்திப்பதற்காக சென்றிருக்கிறார். முதலமைச்சரை சந்திப்பதற்கான காரணம் குறித்து கேட்டபோது மரியாதை நிமித்தமான சந்திப்பு எனவும், தொடர்ந்து முதலமைச்சர் மருத்துவமனையில் இருந்தபோது அவரை சந்திக்க இயலவில்லை எனவும், ஆனால் அவர் வீடு திரும்பியவுடன் அவரை சந்திப்பதற்கான இந்த முடிவை எடுத்துள்ளதாகவும் வைகோ தெரிவித்திருக்கிறார். மேலும் அது மட்டுமில்லாமல் இந்த முதலமைச்சர் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது தலைவர்கள் யாரும் சந்திக்க அனுமதி வழங்கப்படவில்லை. அமைச்சர்கள் தலைவர்கள் எல்லாம் யாரும் சந்திக்க அனுமதிக்கப்படவில்லை. சிகிச்சை முடிந்து அப்போலோ மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பி 3 நாட்கள் அவர் ஓய்வில் இருந்தார். அதன் பிறகு வழக்கமாக அவரது பணியை தலைமைச் செயலகத்திலிருந்து தொடங்கினார். இந்த நிலையில நேற்றைய தினம் முதல் தான் அரசியல் கட்சி தலைவர்களை அவர் சந்தித்து வருகிறார். அதன் அடிப்படையில் நேற்று தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், அதே போல முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் எல்லாம் சந்தித்தனர். இந்த நிலையில இன்று காலை நேரத்துக்கு முன்பு மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ தற்போது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து நலம் விசாரித்து வருகிறார். மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி தொடர்ந்து அரசியல் கட்சி தலைவர்கள் பயணித்து. நன்றி முனாஃப், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.